சிவபெருமான் கிட்ட இருந்து உருவான இந்த 6 தீப்பொறிகளோட அனலை அக்னி பகவானால தாங்க முடியல. பார்த்தாரு, கீழே குனிஞ்சு பார்த்தா பூலோகத்துல கங்கை ஓடிட்டு இருக்கு. அந்த கங்கையில அந்த தீப்பொறிகளை விட்டுட்டாரு. கங்கா அம்மா அந்த தீப்பொறிகளை ஏந்தி அதை அப்படியே மெதுவா கொண்டு போயிட்டு இருக்காங்க. காத்தும் அவங்களோட அசைவுக்கு ஏற்ப கொஞ்சம் கொஞ்சமா அந்த தீப்பொறிகளை தள்ளிட்டு போகுது. சிறிய தீ கங்குகளா இருந்தா நீர் பட்ட உடனே அணைஞ்சு போயிடும். ஆனா இதுவோ சிவபெருமானோட நெற்றிக்கண்ணுல இருந்து உண்டான தீப்பொறியாச்சே, அவ்வளவு லேசில இதனோட அனல் போகுமா? கங்காதேவியாலையும் அதனோட அனலை தாங்க முடியல. மெதுவா அந்த தீப்பொறிகளை சரவணத்திட்டுன்னு சொல்ற இடத்துல ஒதுக்கிட்டாங்க. இப்ப நம்ம இதை சரியா கவனிச்சு பார்த்தோம்னா, நெருப்பு பொறியா பிறந்து ஆகாசத்துல தவழ்ந்து தண்ணீரில் மிதந்து காற்றால் தள்ளப்பட்டு நிலத்துல ஒதுக்கப்பட்ட தீப்பொறிகள் 6 குழந்தையா மாறுது. அதாவது நம்மளும் பஞ்சபூதத்தால ஆன உடம்பு தானே நமக்கு. நம்மளையெல்லாம் காப்பாத்த நம்மை போலவே பஞ்சபூத சேர்க்கையோட திருஅவதாரம் பண்ணாரு நம்மையெல்லாம் காக்கிற எம்பெருமான் முருகப்பெருமான். 6 குழந்தைகளா உருவாகிடுச்சு. இந்த 6 குழந்தைகளையும் யாரு வளர்ப்பா? யாரு சோறூட்டி பாதுகாப்பா? இந்த 6 குழந்தைகளும் எப்படி 6 முகம் கொண்ட சர்வ வல்லமை மிக்க முருகப்பெருமானா மாறுச்சு? அடுத்த பதிவில் பார்ப்போம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.